ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன தெரியுமா? மிளகு பொங்கல். ஏன் நாங்கள் மிளகு பொங்கலை பார்த்தது இல்லையான்னு கேட்காதீங்க. ஏன் மிளகு பொங்கலை காமிக்கிறேன்னா, நிறைய பேர் மிளகு பொங்கல் இது கொஞ்சம் தண்ணியாக நான் ஊற்றி செஞ்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா நல்லா இறுகி நல்லா சூப்பராகிடும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுருக்கேன். குழன்னு இருக்கட்டும், வெந்து போயிடணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பொங்கல்னாலே குழன்னு தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப குழவா செஞ்சு தண்ணியாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி பாருங்கள், மணி 12:30. ஸோ நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் தூங்கிட்டாங்க, எல்லாம் தூங்குறாங்க. நான் இப்போ தான் வேலை விட்டு வந்தேன். இந்த மிளகு பொங்கலில் முக்கியமாக எல்லோரும் இந்த மிளகெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. பட் ஆனால் நான் எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன். முக்கியமாக இந்த மாதிரி மிளகு பொங்கல் செய்கிறப்ப இந்தமாரி மிளகெல்லாம் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்களா 1:15. நான் உங்களுக்கு 12:30 மணிக்கு வீடியோ போட்டேன். அந்த 12:30 மணிக்கு ஏன்னா 11:45 வந்துட்டு டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டேன். அந்த தூக்கத்துலேயும் கிருகிருன்னு வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா நான் 3 நாளாக சோறே தின்னல. சோறு இல்லைன்னா சோறு இல்லாமல் இல்லை, நான் கொஞ்சம் ஹெல்த்தி இஷ்யூனால சோத்தெல்லாம் குறைச்சி வச்சுருக்கிறேன். சாப்பாட்டை சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த 3 நாளாக நான் சாப்பிட்றதுனால, இந்த 3 நாளாக கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிட்டதுனால எனக்கு தூக்கத்துலேயுமே கிருகிருன்னு ஆகிடுச்சு. மாவு இல்லை. ஸோ அதனால தான் போய் எந்திரிச்சு போய் அந்த பொங்கலை செஞ்சு சாப்பிட்டேன். இது ஒரு உதாரணம் கிடையாது. இந்த பொங்கல் இந்த சாப்பிட்டது என் டைம் அந்த மாரி இருக்கிறதுனால இன்றைக்கி அதுவும் எக்ஸ்ப்ரெஷனலாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா முடியலன்றதுனால தான். நீங்கள் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு லேட்டாக தூங்கினாலும் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஆனால் ஒன்று, அதாவது நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோன்னா அதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கணும், ஒரு நல்ல விஷயம் இருக்கணும். எனக்கு வீடியோ பண்ணுறது பிடிக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து தான் நான் வேலைக்கும் போவேன், வீடியோவும் பண்ணுவேன். அது முக்கியமாக முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நாளாக அதெல்லாம் முடியறதே கிடையாது. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு எதுவுமே வராது. நம்ம நல்லா கல் மாதிரி ஸ்ட்ராங் பாடி, ஜிம் பாடின்னுவோம்ல, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் ஏற்றிக்காதீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு திமிரு இருந்தது. டாக்டர்கிட்ட பெருசாக போகவே மாட்டேன். 3 புள்ள பெற்ற 3 ஆப்ரேஷன் பண்ணி தனியாகவே இருந்து எல்லாமே. பிள்ளைக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. மற்ற 2 பிள்ளைக்கு ஃப்ரான்ஸில் தனியாகவே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டதுனால இந்த திமிரு நம்ம நல்லபடின்னு. ஆனால் இந்த கால்வலி பிரச்சனை வந்தது பாருங்கள், அப்போ ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். அப்போது தான் நினச்சேன், நமக்கு எதுவும் வராது, நம்ம ஸ்ட்ராங்குன்ற ஒரு பெரிய எண்ணத்தெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கக்கூடாது. எந்த நேரத்தில் எதுவும் நடக்குன்னே தெரியாது. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஆக்டிவிட்டியில் இருங்க, மனசு தைரியமாக வச்சு. இப்போவும் நான் அதுதான், அந்த மனதைரியம் தான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கடந்து வரேன். ஸோ அதனால தான் வீடியோஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் அதுக்காக விட்டுட மாட்டேன். என் கதைக்கு நிறைய பேர் வரீங்க, வராதிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.